பார்த்து வருகிறோம். ஹிந்தி திணிப்பின் பரப்புரை கருவியாக LIC இணையதளம் பயன்படுத்தப்படுகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, முதலமைச்சர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். LIC நிறுவனத்தின் இணையதளம் முழுமையாக இந்தியில் மாற்றப்பட்டதற்கு தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. LIC பாலிசிதாரர்கள் பலர் சமூக வலைதளங்களில் இந்த நிலை இது தொடர்பாக விமர்சித்து பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் இதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். LIC இணையதளம் இந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் கூட இந்தியில் காட்டப்படுகிறது என்றும் இந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக LIC இணையதளம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அந்த இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் கூட இந்தியில் காட்டப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சார மொழி திணிப்பு என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் இந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.